முட்டமாகி போய்விட்டது. அதுக்கு அப்புறம் நீ உன்னால எதுவுமே சிந்திக்கவும் முடியாது, செயல்படவும் முடியாது, ஆய்வு செய்யவும் முடியாது. என்ன காரணம்? அதுல ஒரு சிங்குலாரிட்டி இருக்கிறது. பிக் பேங் சிங்குலாரிட்டின்னு சொல்றோம். இப்போ சிங்குலாரிட்டினா என்ன? வினோதத்தன்மை. வினோதத்தன்மை என்ன? எல்லா விதிகளும் முடமாகிவிடக்கூடிய ஒரு நிலைமை. எந்த விதி பிரகாரமும் அதற்கு முன்னால் உள்ள செகண்டில் என்ன நிகழ்ந்தது, என்ன இருந்ததுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னாக்கா அந்த அளவுக்கு இன்பினிட் டென்சிட்டியில இருந்துச்சு. எது இப்ப இருக்கக்கூடிய இந்த பேரண்டம். ஆனா அதனுடைய சைஸ் என்ன? சைஸ் இல்ல, 0. ஒரு ஆட்டம் அளவுக்காவது சொல்லுங்க, இல்ல 0. அப்ப பொருளே இல்ல, ஆற்றல் மட்டும் இருந்துச்சுன்றான். ஏதேனும் ஒரு பொருளை நான் படைக்க நாடினால் அதனிடம் ஆகுக என்று சொல்லுவேன், உடனே அது ஆகிவிடும். மற்றொரு இடத்துல சொல்றான், இந்த பேரண்டத்தை நான் வல்லமை கொண்டு படைத்தோம். 51-47 வசனம். வல்லமை, ஆற்றல். அந்த மைக்ரோ செகண்ட்ல ஆகு என்ற கட்டளை இறைவனிடம் வந்தவுடனே என்ன ஆயிடுச்சு? அந்த பிக் பேங் எதை சொல்றாங்களோ அது உண்டாயிடுச்சு. ஆற்றல் வெளிப்படுச்சு, பயங்கரமான ஆற்றல் வெளிப்பட்டுச்சு. சரி, ஆற்றல் தான் வந்துச்சுன்னு சொல்றீங்க ஹாக்கிங் அவர்களே. இந்த ஆற்றல்ல இருந்து பொருட்கள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அதான் அழகா விளக்குறாரு. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன வந்துச்சு, செகண்ட் செகண்ட்ல என்ன வந்துச்சு, தேர்ட் செகண்ட்ல என்ன வந்துச்சு. முதல்ல ஆற்றல்ல இருந்து என்ன வருது? ஆற்றல்ல இருந்து அடிப்படை ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் வருது. ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் வரும்பொழுது பார்ட்டிகள் ஆன்டி பார்ட்டிகள் ஜோடியா வருது. ஒவ்வொரு பொருட்களை நான் ஜோடியாக படைத்தேன் நான் வாசிக்கலையா குர்ஆன்ல? ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்லயே அல்லாஹ் செய்து காட்டிட்டான். என்னது? ஒவ்வொரு பொருட்களையும் நான் ஜோடி ஜோடியாக படைத்தேன் அப்படின்றத அதுல செஞ்சு காட்டான். அப்புறம் அதுல இருந்து வராரு. அந்த பார்ட்டிகள்ல இருந்து நியூக்ளியஸ், அதாவது அணுவினுடைய மையக்கரு உண்டாச்சு. நியூக்ளியஸினுடைய அதாவது ஆற்றத்தினுடைய மையக்கரு உண்டாச்சு. அது எப்படி உண்டாகும்? எனர்ஜி கேன் நெவர் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்டு பட் ஒன்லி டிரான்ஸ்ஃபார்ம்டு. அதான் அண்ணன் சொன்னாரு தன்னுடைய உரையில. சொன்னார்ல, ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி இது. ஆற்றலை நீங்கள் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, மாற்றி அமைக்கவே முடியும். அண்ணன் 2-3 தடவை அதை அடிச்சு சொன்னாரு. ரிலேட்டிவிட்டி தியரியினுடைய விதி அது. அந்த விதி பிரகாரம் எப்படிதான் ஆகும் அப்படின்னு கேட்டா ஹாக்கிங் அங்க போறாரு. எங்க ஐன்ஸ்டீனுடைய விதிக்கு. அங்கிருந்து வந்த அந்த ஆற்றல்ல இருந்து முதல்ல அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் உண்டாச்சு. அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் என்பது அணுவினுடைய நியூக்ளியஸாக மாறிச்சு. நியூக்ளியஸ்னாக்கா மையக்கரு. எந்த அணுவினுடைய நியூக்ளியஸா மாறிச்சு? முதல்ல ஹைட்ரஜன் அணுவினுடைய நியூக்ளியஸா மாறிச்சு. சரி, அதுக்கு பிறகு அந்த நியூக்ளியஸ் எல்லாம் சேர்ந்து மீண்டும் ஹீலியத்தினுடைய நியூக்ளியஸ் உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் வந்து ஒரு 100 செகண்ட் பிறகு கொஞ்ச டைமுக்கு பிறகு, அது புள்ளி விவரம் புஸ்தகத்தில் இருக்கு, நான் புஸ்தகம் இல்லாதனால சொல்றேன். அதாவது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு பிறகு வெப்பம் கொஞ்சம் தணிஞ்சு போச்சு. வெப்பம் கொஞ்சம் தணிஞ்ச உடனே எலக்ட்ரான்கள் ஃபார்ம் ஆகி அந்த அணுவினுடைய நியூக்ளியஸ் சுத்த ஆரம்பிச்சு. உடனே ஒரு அணு இப்பதான் உண்டாகுதுங்க. அணு எப்ப உண்டாகுது? இப்பதான் உண்டாகுது. ஏராளமான அணுக்கள் உண்டாயிடுச்சு. இந்த ஏராளமான அணுக்கள் உண்டானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது? இன்னும் டெவலப் ஆகி பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதிபயங்கரமான ஸ்பீட்ல விரிஞ்சுக்கிட்டே இருந்து இப்படியே அணுக்கள் எல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது வெப்பம் தனியா அது மாலிகுலா மாறிடுச்சு. அதாவது மூலக்கூறுகளா மாறுது. மூலக்கூறுகளா மாறி இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அதுக்கு இடையில வந்து கேலக்சிகள் உண்டாயிடுச்சு. கேலக்சி அப்படின்றது மிகப்பெரிய நட்சத்திர மண்டலங்கள். அந்த மண்டலங்கள், நட்சத்திர மண்டலங்கள் உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த நட்சத்திர மண்டலங்கள் அப்படின்றது ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன உண்டாச்சு? மாலிகுல் உண்டாச்சு. அடிப்படை துகள்கள் எல்லாம் சேர்ந்து மாலிகுல் உண்டாயிடுச்சு. அடிப்படை துகள்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அணுவினுடைய நியூக்ளியஸ் உண்டாகுது.
அந்த நியூக்ளியஸுக்கு பிறகு அணுக்களாக மாறுகிறது, அதன் பிறகு மாலிகூலாக மாறுகிறது. மாலிகூலாக மாறி இப்படியே போயிட்டு இருக்கும்போது கேலக்சி உண்டாகுது. இந்த கேலக்சி ஆரம்பத்தில் ஒவ்வொரு தரப்பும் 20 நிமிடங்கள் பேசுவார்கள் என்று நம்ம முடிவு செய்திருந்தோம். ஆனா இது நட்பு முறையில் உள்ள ஒரு விவாதமா இருக்கிற காரணத்தினால், நீங்க பெருசா நாங்க பெருசான்னு காட்டுற நோக்கம் இல்லாத காரணத்தினால், ஒரு விஷயத்தை முழுமையாகவே நம்ம ஆய்வு செய்யணும் என்கிற அடிப்படையில் அதை தளர்த்தி டாக்டர் அவர்கள் அவங்களுடைய முழு வாதங்களையும் எடுத்து வைக்கிற வகையில் சுமார் 1 மணி நேரம் அவங்க பேசினாங்க. அதே மாதிரி அவங்க என்னென்ன வாதங்கள்லாம் வைத்தார்களோ அது எல்லாத்துக்கும் பதில் சொல்றதா முறையா இருக்குமே தவிர, எங்க நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சில வாதங்கள் பதில் இல்லாம விடக்கூடாது என்கிற அடிப்படையில் நேரம் முக்கியமில்லை என்று நாங்கள் மறுபடியும் முடிவு செய்து இந்த 2 தலைப்பு இன்றைக்கு விவாதிப்பதாக இருந்தது. அதுல நிறைய ஒரு 2-3 மணி நேரம் அந்த மின்சார பிரச்சனையிலே போயிருச்சு. அதனால இறைவன் இருக்கிறானா இல்லையா, மனித படைப்புடைய தோற்றம், இந்த தலைப்பைய முழுசாக ஆய்வு பண்ணக்கூடிய வகையில் இன்றைய 2 விவாதத்தினுடைய தலைப்பு நேரத்தையும் இதுக்கே வழங்கி அதை ஒரு தெளிவடையணும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் நேரம் முக்கியம் கிடையாது. அவங்க சொன்ன எல்லா வாதங்களுக்கும் நம்ம பதில் சொல்லுவோம், நம்ம சொன்ன வாதங்களுக்கும் அவங்க பதில் சொல்லணும். கடைசியா ஒரு முடிவை கண்டிப்பா அடைவோம். எது பகுத்தறிவு உகந்தது, எது அறிவுபூர்வமானதுங்கிறது கண்டிப்பா தெளிவு பெறும். அதனால அந்த 20 நிமிஷங்கிற மாற்றப்பட்டிருச்சுங்கிற தெரிவிச்சுக்கிறோம். அந்த அவங்களுடைய வாதம் தொடர்பாக அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் விடுபட்ட இடத்திலிருந்து துவங்குவார்கள். அப்ப கடைசியா நாம எங்க நிறுத்தணும் அப்படின்னா, இந்த பெருவெடிப்பிலிருந்து படிப்படியாக அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் அணுவாக மாறி மாலிகூலாக மாறி கடைசியில கேலக்சிகள் எவ்வாறு உருவாச்சு அப்படின்ற இடத்துல இப்ப நிக்கிறோம். இப்ப இந்த கேலக்சி எல்லாம் இந்த கேலக்சிகள் எல்லாம் மீண்டும் விலகி விலகி போய் இப்போது இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் உருவாகி இருக்கிறது அப்படின்னு நாம ஹாக்கிங்களுடைய புத்தகத்திலிருந்து பிக் பேங் தியரியினுடைய அடிப்படையில் நாம விளங்குறோம். இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதாவது இப்ப இதை கொஞ்சம் விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுலதான் இறைவனுடைய கைகள் இருக்கின்றது என்பதற்கு மிக அற்புதமான ஆதாரங்கள் இருக்கு. விளைகிறோம்ல. இப்போ டாக்டர் சார் நீண்ட நேரம் நமக்கு விரிவுரை ஆற்றினாரு. அந்த மாதிரி ஒரு விரிவுரை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணத்துல நான் இது சொல்லல. நாம இந்த எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்துல இனிமே கேட்க போற கேள்விதான் ரொம்ப முக்கியம். அந்த கேள்வி எதிர்தரப்பில் உள்ளவர்களுக்கு விளங்க வேண்டும் என்றால், அதில் நியாயம் இருக்கிறது என்று தோன்ற வேண்டும் என்றால் இந்த விளக்கங்கள் முதலில் கொடுத்தே ஆகணும். அதனாலதான் நாம அது பேசியிருக்கிறோம். இப்போ முதல் கேள்வி, கடவுள் இல்லாமல் பேரண்டம் தோன்றிய, பேரண்டம் எப்படி தோன்றியது அப்படின்னு இப்ப சொல்லிட்டேன். சுருக்கமான ஒரு வரலாறு உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டேன், எப்படி தோன்றியது எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கடவுள் இல்லாம பேரண்டம் தோன்றுவதாக இருந்தால் பெருவெடிப்பு என்ற நிகழ்ச்சி எப்படி நிகழ்ந்தது? கேள்வி ஒன்று. ஒண்ணுமே இல்ல சூனியம் அப்படின்னாக்கா வெடிப்பு நிகழக்கூடாது, ஒண்ணும் வரக்கூடாதுல்ல. அல்லது 2 ஆற்றங்கள் இருந்து அது 2 ஆற்றம் மோதியதன் பிறகு அதிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் தான் அது உண்டாச்சு அப்படின்னாக்கா அந்த ஆற்றல் எங்கிருந்து வந்துச்சு, அந்த ஆட்டம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்ற கேள்வி வருது இல்ல. அந்த சின்ன சின்ன ஆட்டத்தினாலே அப்படி உருவாக்க முடியாது. ஏன்னாக்கா இந்த பிரபஞ்சத்துல நாம இருக்கக்கூடிய இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்றது ஒரு கொஞ்சம் இந்த சோலார் சிஸ்டத்துல நாம இருந்துட்டு இருக்கோம். இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்றது ஒரு நட்சத்திரத்தை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த மாதிரி இந்த சூரியன் அப்படின்றது ஒரு நட்சத்திரம். இந்த மாதிரி ஏறத்தாழ 1,00,000 கோடி நட்சத்திரங்கள் இந்த கேலக்சியில இருக்கு. எவ்வளவு? 1,00,000 கோடி நட்சத்திரங்கள் இந்த கேலக்சியில இருக்கு. இந்த மாதிரி 1,00,000 கோடி கேலக்சிகள் வேறையும் இருக்கு. அவ்வளவுதானா? அவ்வளவு இல்ல, அவ்வளவு தூரம் இருக்குன்னு நாம இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம். இன்னும் நாம கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்ப 1,00,000 கோடி கேலக்சியில எல்லாம் நிக்காது. இது அதை விட பிரம்மாண்டமான எண்ணிக்கையில போகும். அப்ப நாம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அந்த பெருவெடிப்பு என்ற அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வெளிப்பட்ட அந்த ஆற்றல் இவ்வளவு பேரதிகமான பொருட்களை உண்டாக்கும் அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆற்றல் சூன்யத்திலிருந்து திடீர்னு கிளம்புமா? இத நீங்க நம்புறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு பேரு தான் பகுத்தறிவா அப்படின்னு கேட்கிறோம்.
நம்பர் 2 சரி வெடிச்சிருச்சு. அதுல இருந்து இந்த யூனிவர்ஸ் அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டு வருது. யூனிவர்ஸ்னா அன்னைக்கு ஒண்ணும் இல்ல, வெறும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அவ்வளவுதான், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். இது இப்படியே விரிஞ்சுக்கிட்டு வருது. விரிஞ்சுக்கிட்டு வரும்போது இடையில கேலக்சி உண்டாகுச்சு. எப்படி? அதுக்கு என்ன விதி? கேலக்சி உண்டாச்சே. அப்படியே பரவுறதுனாக்கா ஒரே சீரா